Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது part 5 of Nagamandala. Before we enter into the class, a kind request, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So with a small recap, நமக்கு தெரியும் ராணி வந்து டு என்சாம் இல்லைன்னா சாம் அப்பண்ணா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா குருடவாவோட அந்த மேஜிக்கல் ரூட்டை பயன்படுத்துறாங்க. பட் அதை வந்து அப்பண்ணாக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அந்த கிரேவி வந்து வேற மாதிரி தெரியுது, ரெட் கலர்ல தெரியுது. ஸோ ஷீஸ் அஃப்ரைட் டு சர்வ் இட் டு அப்பண்ணா. பயந்து போய் ஆண்ட் ஹில்ல ஊத்திடுறாங்க. உள்ள இருக்க கிங் கோப்ரா அதை டேஸ்ட் பண்ணிட்டு வெளியே வருது. இட் இஸ் சாம்டு பை ராணி. ராணி மேல அதுக்கு தான் அந்த ஆசை வந்துச்சு. நவ் இட் என்டர்ஸ் இன் டு த ஹவுஸ் ஆஃப் ராணி த்ரூ த ட்ரைனேஜ் ஹோல். வெளியே பாத்ரூம் வழியா அது உள்ள வந்துட்டு இட் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் அப்பண்ணாவோட ஃபார்ம் எடுத்துக்குது. இட் கெட்ஸ் இன்சைட் ஃப்ரீலி, goes closer to Rani and makes love to her. ராணி வந்து அந்த நாகாவை வந்து எப்படி பார்க்குறா, கோப்ராவை எப்படி பார்க்குறான்னா தன்னோட ஹஸ்பண்டோட ஃபார்ம்ல இருக்கிறதுனால தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் நினைச்சுக்கிடுறா. ஸோ their love is going smoothly. இப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ while the above scene is in progress, Kurudava and Kappanna have arrived outside. As usual, he lowers her to the ground and sits under the tree. She goes to the door, stumbles over the dog. Surprised, she feels it, makes sure it's dead, feels the lock on the door, calls out in a whisper. சரி, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அந்த முடிகிறப்ப எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து நாகா வந்து பார்த்துட்டு போயிடுறாரு. ராணி படுத்திருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு போயாச்சு. செகண்ட் டே சும்மா வந்து அவளை இது மட்டும் சமாதானப்படுத்திட்டு போற மாதிரி போயிடுறாரு. செகண்ட் டே வர்றப்போ அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா மார்னிங் வர்றப்போ நாகா வந்து அப்பனா வந்து ரொம்பவே கோபமா இருக்கிறான். ஸோ நம்ம நைட்ல ட்ரீம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே திரும்ப வந்து அந்த கோப்ரா வந்து அப்பண்ணா ஃபார்ம்ல உள்ள வர்றப்போ அந்த மாதிரி வர்ற அப்பண்ணாவை நம்ம நாகான்னு கூப்பிடுறோம், ரைட்? ஸோ கோப்ரா வென் பிகம்ஸ் அப்பண்ணா ஹீஸ் கால்ட் அஸ் நாகா. நாகாவை நெக்ஸ்ட் டே வரப்போ ராணிகிட்ட சொல்லுது, யூ ஷுட் நாட் டாக் அபவுட் திஸ் நைட்டு நான் உன்கிட்ட வர்றது பேசுறதெல்லாம் பகல்ல என்கிட்ட நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஓகே, வி நோ வை, நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ராணிக்கு ஒன்றும் புரியல. இருந்தா கூட நீ கொஸ்டின் கேட்டேன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு அந்த சென்டிமெண்ட்ல ஒரு பிளாக்மெயில் மாதிரி தெரியுது. அவளுக்கு வந்து அவளோட ஹஸ்பண்ட் நைட்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறா. ஏன்னா அவ தனியா இருக்கா, இருட்டா இருக்கு. ஷீ இஸ் அஃப்ரைட் டு ஸ்லீப் அலோன் அட் நைட் அட் தட் ஹவுஸ். அதனால அவன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த கேள்வியும் கேட்கல அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்படிதான் அவங்க தேர் லவ் இஸ் ப்ராஸ்பரிங். அட் திஸ் டைம் ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா குருடவாவும் கப்பனாவும் வர்றாங்க. அதுக்கு இடையில அந்த நாகா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா செகண்ட் டேயே இட் இஸ் கில்லிங் தட் டாக். ஓகே, டாகுக்கும் நாகாக்கும் பயங்கர ஃபைட். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஃபைட் நாகா கில்ஸ் இல்லைன்னா கோப்ரா, த கிங் கோப்ரா கில்ஸ் the dog, அந்த வாட்ச் டாக கொன்னுட்டு அது வந்து இட் ஹஸ் கம் இன். ஓகே, ஸோ வந்து அப்போதான் ராணி என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயின்மெண்ட் எல்லாம் அப்ளை பண்றப்போ அந்த மிரர்ல வந்து அந்த கோப்ரா பார்த்து கூட பயப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ லெட் us see what happens now. இப்போ குருடவாவும் கப்பண்ணாவும் அங்க வந்திருக்கிறாங்க. குருடவா ஷீ இஸ் ஆஸ்கிங் ஹிம் டு லோயர் ஹர் டவுன், கீழே இறக்கூட சொல்லிட்டு போய் டச் பண்ணி பாக்குறாங்க. இப்போ ஓகே, ஷீ இஸ் கம்மிங் ஆன் த வே. வர்றப்பவே வந்து டாக் மேல ஸ்டம்பிள் பண்றாங்க, தடுக்கி விழுகுறாங்க. அதை தொட்டு பாக்குறாங்க. தொட்டு பார்த்துட்டு இது இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கப்பண்ணா, எஸ், come here. No, I won't. I said come here. This fool doesn't understand a thing. Quick, something funny is happening here. ஏய் இங்க வா, சொன்ன கேளு, புரியலையா உனக்கு, இங்க வா அப்படின்னு. ரிலக்டன்ட்லி கப்பண்ணா கம்ஸ் டு த டோர். யோசிச்சு ஏன்னா கப்பண்ணா எப்பவுமே அம்மாவை பக்கத்துல விட்டுட்டு அவன் தள்ளி நின்னுக்குவான். ஏன்னா அப்பண்ணா மேல ரொம்ப பயம். அதுவும் இல்லாம ஹீஸ் அ மேல். குருடவா அப்படிங்கிறப்போ வேற, ஒரு லேடி போறப்ப வேற. இவன் பக்கத்துல போறது ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். அவன் ரொம்பவே பயந்து போய் தள்ளி தான் நிக்கிறான். ஸோ குருடவா ரொம்ப கூப்பிட்டோன்னு தான் பக்கத்துல ஹெசிடென்ட்டா போறான். லுக் ஹியர், ஷி ஷோஸ் ஹிம் த டாக்.
a dog and it is dead அப்படின்னு சொல்லி கப்பனா கேட்குறான். It wasn't here the night before and the lock is still there. I wonder what the silly girl has gone and done. Look inside the house. Can you see anything? இங்க பாரு, ஒண்ணுமே எனக்கு புரியல. இன்னமும் லாக் இருக்கு. ஆனா இங்க டாக் வந்து நேத்து நைட் இல்ல, இன்னைக்கு டாக் இருக்கு. அதுவும் இறந்து கிடக்கு. வாட் இஸ் கோயிங் ஆன்? ஏதாவது பார்க்க முடியுதான்னு உள்ள எட்டி பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேல அவங்களால அங்க ஒன்றும் புரியல. ஓகே, ஸோ கப்பனா நோ ஹி சேஸ் லிசன், தே லிசன். சரி அமைதியா கேளு அப்படின்னு. தே லிசன். நாகா வாக்கிங் டுவர்ட்ஸ் த பாத்ரூம். நாகா என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அப்படியே பாத்ரூம்குள்ள போறான். ஃபுட் ஸ்டெப்ஸ், ஏதோ காலடி சத்தம் கேக்குதே. இட் இஸ் அ மேன். குருடவாவுக்கு வந்து அந்த எப்பவுமே சென்சஸ் அதிகமா இருக்கும் இல்லையா, பிளைண்டா இருக்கிறவங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு ஆண் நடக்கிற சத்தம் அப்படின்னு சொல்றாங்க. கப்பண்ணா, அப்பண்ணாவா இருக்குமோ? இஸ் இன்சைட், இல் பி அவுட் எனி மினிட். ஐயோ அப்பண்ணாவா, நான் அப்ப ஓடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனிபடி வில் திங்க் ஸோ, உள்ள ஆண் நடமாட்டம் இருக்கு அப்படின்னா ஹஸ்பண்டா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் இன்சைட், இல் பி அவுட் எனி மினிட் அப்படின்னு. He can't. What about the lock? அவன் எப்படி உள்ள இருக்க முடியும்? வெளியே லாக் இருக்கே. Things. And if அப்பண்ணா lock the door from outside, who is there now? Look, see who it is. சரி, அப்பண்ணா வெளியே கதவு மூடிட்டு போயிருக்கான், லாக் வெளியே இருக்கு அப்படின்னா உள்ள அப்ப யாரு? கொஞ்சம் எட்டி பாறேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, I can't see anything from here, says கப்பண்ணா. இங்க இருந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல, இருட்டா இருக்கு. Try the window at the back. Reluctantly he goes to the backyard. Naga goes to the bathroom, turns to the king cobra and goes out of the drain. Just as Kapana arrives at the spot and sees the cobra emerge. கரெக்டா நீ பின்னாடி போய் வேணா போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. கப்பனா பின்னாடி போறான். கரெக்டா அப்பதான் கோப்ரா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பாத்ரூம் வந்து அந்த நாகாவோட ஃபார்மை விட்டுட்டு கோப்ரா ஃபார்ம் எடுத்து இட்ஸ் ஸ்லிதரிங் அவே த்ரூ த ட்ரைனேஜ் ஹோல். அந்த ட்ரைனேஜ் வழியா வெளியே போகுது. கப்பனா அங்க போகவும் கோப்ரா அங்க போகவும் கரெக்டா இருக்கு, வெளியே போகவும். கப்பனா screams, a snake, a cobra, he cries, rushes to the front door, picks up Kurudava and starts to run. அவன் எல்லாத்துக்கும் அதுதான் ஒரே ரியாக்ஷன் தான். உடனே ஓடி வரான். அவங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு மட்டும்தான் கப்பனாக்கு தெரியுது. ஸ்னேக்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவங்க அம்மாவை தூக்கிட்டு திரும்ப ஓடுறான். ஓகே, வேர் ஆஸ் குருடவ்வா. ஓகே, கப்பனா in the backyard, out of the bathroom drain வெளியே ஸ்னேக் பார்த்தேன். Then why are you running? It isn't following us, is it? It should be gone by now. Let me down. அதெல்லாம் நம்மள வட்டியா வருது, ஏன்டா அப்படி ஓடுற, என்னை இறக்கி விடாதான் போயிடுச்சு இல்ல, விடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ராணி hears the commotion, comes running to the front door. ஓடி வராங்க, அந்த ஃப்ரண்ட் டோர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. Who is it? குருடவ்வா. Let me down. Yes, it is me, child அப்படிங்கிறாங்க. சத்தத்தை கேட்டு அந்த அவங்க கோப்ரா பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸைட் ஆகி கத்துன சத்தத்துல இப்போ ராணி வந்து யார் இது? குருடவா. ஏன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வேற யாரும் வரமாட்டாங்க. ஸோ ராணி says, is it குருடவா? Is it? Yes, it is me, child. Comes back to the door. Don't go too near, mother. It may be still there. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, ஒட்டி கதவு பக்கத்துல போனோன்னு அவன் சொல்றான். யாரு சொன்னா? கப்பனாக்கு வந்து அம்மா பத்தி மட்டும் தானே கவலை. அவன் என்ன சொல்றான், அம்மா பக்கத்துல போகாதீங்க, அது அங்கேயே இருக்க போகுது அப்படின்னு. வாட் இஸ் இட் குருடவா? ஹூ வாஸ் தட் ஷவுட்டிங்? யார் இது கத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஏன்னா ராணி இது வரைக்கும் குருடவா மட்டும்தான் பார்த்திருக்காங்க, கப்பனாவை பார்த்தது இல்ல. ஓ, ஐ won't come any closer. I'll speak from here. கப்பனா says he saw a cobra there. நான் பக்கத்துல வரலமா, ஏன்னா அந்த இடத்துல உங்க வீட்டு பின்னாடி ஒரு கோப்ரா போச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. வேர் ஆஸ் ராணி. ஓகே, coming out of your bathroom drain. Oh my God, I hope he didn't go to the bathroom. She rushes to the bathroom calling out to Appanna. What do you mean, Appanna? Yes. இப்போ என்னதுன்னா, நான் என்னது பாத்ரூம் டோர்ட்ட ஸ்னேக் பாத்தீங்களா? ஐயோ, அவர் அங்கத்தானே போனாரு, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க ஓடுறாங்க. ஓகே, ஷீ திங்ஸ் தட் அப்பனா பாத்ரூம்க்கு எதுவும் போயிருக்க போறான் அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவங்க உள்ள ஓடுறாங்க. what do you mean? அப்பன்னாவா? எஸ் அப்படின்னு. ஷீஸ் ரிலீவ் டு ஃபைண்ட் பாத்ரூம் எம்டி. அங்க போய் பார்த்தா பாத்ரூம் வந்து எம்டியா இருக்கு. ஸோ அவளுக்கு வந்து ஒன்றும் பயம் இல்லை. ஷீ கம்ஸ் பேக் டு த ஃப்ரண்ட் டோர். வராங்க, திரும்ப வந்து முன்னாடி வராங்க. வந்துட்டு ஹீஸ் நாட் தேர், ஐ டோல்ட் யூ ஹி லெஃப்ட் ஜஸ்ட் a few minutes ago. இப்பதான் போறார் அவர் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்றான். குருடவா, we have been here the last half an hour, no one has come out அப்படிங்கிறாங்க குருடவா. இங்க அரை மணி நேரமா நாங்க இங்கே தானே இருந்தோம்,
நீ என்னவோ இப்பதான் வெளியே போனாருங்கிற, நாங்க யாரையும் வெளியே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு குருடவா சொல்றாங்க. He certainly isn't in the house, says Rani. அவர் கண்டிப்பா வீட்டுக்குள்ள இல்ல அப்படிங்கிறாங்க. He pushes the door. There, the door is locked from the outside. It would be he if he wasn't here, would it? Perhaps you didn't see him come out. இங்க பாருங்க, அவர் தான் பாருங்க லாக் ஆயிருக்கு. அவர் வெளியே போறப்பதானே லாக் போடுவாரு. உள்ள வரப்ப எப்படி லாக் போட முடியும்? அதனால அவர் வெளியே போயிட்டாரு, நீங்க கவனிக்கல அப்படிங்கிறாங்க ராணி. ஓகே, குருடவா மேபி சோ, இருக்கலாம். வெல் மை சைல்ட், ஹவ் யூ ஸ்டார்டட் யுவர் மேரிட் லைஃப் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப குருடவாக்கு அதுதான் மெயின். அந்த பொண்ணு வந்து ஹாப்பியா இருக்காளா, ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்றாளா? ஸோ தட்ஸ் வாட் ஷீஸ் ஆஸ்கிங். ஹவ் யூ ஸ்டார்டட் யுவர் மேரிட் லைஃப்? அவங்க வந்து பிளஷ் பண்ணிட்டு, பிளஷ்னா வெக்கப்பட்டுக்கிட்டு, எஸ் குருடவா அப்படின்னு சொல்லிட்டு ராணி இஸ் டெல்லிங். ஷி யான்ஸ்னா கொட்டாவி விடுறது. குருடவா லாஃப்ஸ். டயர்ட், poor thing. So you see the power of my root. பத்தியா என்னோட ரூட் எப்படி வேலை செய்யுதுன்னு? Didn't I tell you your husband will cling to you once he tastes it? நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரூட்டை டேஸ்ட் பண்ணா கண்டிப்பா உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை விட்டு போக மாட்டான்னு சொன்னேன் இல்லையா. ராணி இஸ் எம்பாரஸ்ட், ஷி ட்ரைஸ் டு லாஃப். ஓகே, அவ ஒரு மாதிரி டெலிகேட்டா சிரிக்கிறா, ஃபீல் பண்ணிட்டா. ஓகே, குருடவா. வெல் மை ஒர்க் இஸ் டன், ஐல் பி ஆஃப், பிளஸ் யூ. Burn incense in a ladle and stick it to the drain. Keeps the reptiles out. ஓகே, அவங்க போறப்போ என்னோட வேலை முடிஞ்சிச்சு, உன் விஷயத்துல நான் என்னோட கடமையை செஞ்சுட்டேன், அதனால நான் இன்னும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாத்ரூம் கதவு கிட்ட நீ இந்த இன்சென்ஸ் ஸ்டிக், ஊதுபத்தி ஸ்டிக் மாதிரி வச்சேன்னா இந்த மாதிரி ரெப்டைல்ஸ் வராது அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. கப்பன்னா லிப்ட்ஸ் அப் குருடவா. தே டாக் இன் விஸ்பர்ஸ். அவங்க குசு குசுன்னு பேசிட்டு, விஸ்பர்ஸ்னா காதோட பேசுறதுதான் விஸ்பர்ஸ். Okay, Kappanna. If the steps we heard were Appanna's, well, he certainly hasn't come out of the house. அப்போ கப்பண்ணா சொன்னா, உள்ளதானே சத்தம் கேட்டுச்சு, ஆண் நடமாடுற சத்தம் கேட்டுச்சு. குருடவா. அஃப்கோர்ஸ் இஸ் இன் தேர். அவன் உள்ளதான் இருக்கான். Once couples start playing games, they begin to invent some pretty strange ones. Come on, let us go. அது அப்படிதான், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி விதவிதமா கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருடவா வந்து அவங்க ஒரு இன்டர்பிரிட்டேஷன், ராணி ஒரு இன்டர்பிரிட்டேஷன், குருடவா ஒரு இன்டர்பிரேட் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. They move. Rani thinks for a while, goes into the bedroom. Kappanna carrying Kurudava suddenly stiffens, stands frozen, staring at something in the distance. Okay, ராணி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்படியே குருடவா போனோன்னா, குருடவா இஸ் ஆன் த வே. போயிட்டே இருக்கிறப்போ திடீர்னு கப்பண்ணா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். திடீர்னு அவனுக்கு அந்த மாதிரி ஆகும். குருடவா கேக்குறாங்க, கப்பண்ணா கப்பண்ணா. He doesn't respond. She hits him on his back in an effort to wake him up, but he is immobile. தட்டி தட்டி பாக்குறாங்க, அவன் அசையவே இல்லை. குருடவா பேனிக்லி, கப்பண்ணா what is it, why do you act like this, கப்பண்ணா அப்படின்னு திரும்ப கத்தனோன்னா கப்பண்ணா எந்திரிக்கிறான். ஓ நத்திங் அப்படின்னு சொல்லி, ஒன்னும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்றான். what do you mean nothing, giving me a scare like that? You won't believe me if I tell you. It was her again. அப்ப கப்பனா சொல்றான், நான் திரும்ப அவளை பார்த்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. கப்பனாக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, இதே மாதிரி மித்து தான். ஓகே, நம்ம எப்படி வந்து ராணிக்கு ஒரு மித் கதை சொல்லிட்டு இருக்கோமோ அதே மாதிரி கப்பனாவை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணல, பட் ஹி ஹாஸ் இஸ் ஓன் ஸ்டோரி. அவனுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இதே மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு மிதிக்கல்லா ஏதோ ஒரு விஷயம் வந்து அவனையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு லேடி ஃபார்ம்ல எப்படி வந்து கோப்ரா வந்து மேல் ஃபார்ம்ல வந்து இட் இஸ் மேக்கிங் லவ் டு ராணியோ, அதே மாதிரி something is coming in female form to make love to கப்பண்ணா. இதுதான் வந்து கப்பண்ணா வந்து சொல்றான். You won't believe me if I tell you. It was her again. அவளை திரும்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கந்தர்வ பெண் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். Okay, குருடவா. Why shouldn't I believe you if you talk sense? Just admit it's one of the girls from a nearby village instead of making up fancy stories about some. She is not a village girl, says Kappanna. இங்க பார், இஷ்டத்து கதை விடாதடா. பக்கத்து வில்லேஜ்ல இருந்து யாரையோ நீ வந்து இப்படி சொல்ற, அதுதானே, அதை உண்மையை சொல்ல, அதை விட்டுட்டு நீ ஏதோ கதை சொல்ற, ஃபேன்சி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கான்னு குருடவா கேக்குறாங்க. கப்பண்ணா, ஷீ இஸ் நாட் அ வில்லேஜ் கேர்ள். அவ கண்டிப்பா வில்லேஜ் கேர்ள் கிடையாது. விச் வில்லேஜ் கேர்ள் வில் தேர் ஸ்டெப் அவுட் அட் திஸ் அவர்? உனக்கு புத்தி இல்லையாமா, அறிவு இல்லையாமா? இந்த டைம்ல ஏதாவது வில்லேஜ் கேர்ள் வெளியே வருவாளா? ஐ நாட் மேக்கிங் அப் ஸ்டோரிஸ் அண்ட் ஐ எம் நாட் மேக்கிங் அப் ஸ்டோரிஸ். நான் எந்த கதையும் மட்டும் சொல்லவும் கிடையாது. தட் டே ஷி ஃப்ளோட்டட் அவுட் ஃப்ரம் தட் ஹாண்டட் வெல். உனக்கு தெரியுமா, அவ அப்போ ஒரு நாள் நான் பார்த்தேன், அந்த பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள இருந்து அவ வெளியே வந்தா. ஜஸ்ட் நவ்
She stepped out of the cemetery, looked at me, smiled and waved. இப்ப எங்க இருந்து தெரியுமா வந்தா? கிரேவ்யார்ட்ல இருந்து வந்தா. ஓகே, சுடுகாட்டுல இருந்து வர்றா அவ. வந்து என்னை பார்த்து சிரிக்கிறா, கையாட்டிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா அதுவும் வந்து ஒரு ஹியூமன் கிடையாது. ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் ஆர் சம்திங் தட் இஸ் நாட் ஹியூமன். ஓகே, அது வந்து ஒரு ஃபார்ம், ஒரு விமன் ஃபார்ம் எடுத்துட்டு கப்பண்ணா மேல அட்ராக்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. குருடவா, perhaps she's an ogress of demon birth or someone from the netherworld, perhaps a spirit. Why don't you just say who it is? இது என்னன்னு தெரியலையே, டெமன் பர்த்தா இருக்குமோ, ஒரு டெமனா இருக்கும், டெவிலா இருக்க போகுது, ஒரு இல்லைன்னா ஆவியா இருக்க போகுது, பேய், அந்த மாதிரி கற்பனை நிறைய பண்ணிப்பாங்க அதுவும் வில்லேஜ் சைட்ல. ஸோ ஏதோ ஒரு பேயா இருக்கும், அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும் குருடவா சொல்றாங்க. கப்பனா, யூ won't let me, என்னை சொல்லவும் விட மாட்டேங்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு கப்பனா சொல்றான். குருடவா, when you talk like this I feel we are falling apart. It's a fear I have never felt before. குருடவா சொல்றாங்க, தயவு செஞ்சு அவளை பத்தி பேசாத. எனக்கு அவளை பத்தி நீ பேசினேன்னா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோன்ற பயம் வந்துடுது. என்னை நீ விட்டுட்டு போயிருவியோன்னு பயப்படுறேன். இன்னும் குருடவா வந்து ரொம்ப டிபெண்ட் மகன் மேல. கண்ணு இருக்கிறவங்களே பசங்க மேல டிபெண்ட் ஆயிருவாங்க வயசாக ஆக. இவங்க கண்ணு இல்லாதவங்க வேற, வாட் வுட் ஷி டூ? அதனால அவங்க சொல்றாங்க, ஐம் அஃப்ரைட் தட் யூ வில் கெட் அவே ஃப்ரம் மீ, ஸோ டோன்ட் டாக் அபவுட் ஹர்ன்ற மாதிரி சொல்றாங்க. மதர் ஜஸ்ட் லிசன் அப்படிங்கிறான். கப்பனா சொல்றான், என் பேச்சு கொஞ்சம் கேளு, நான் சொல்ல வரத கேளு அப்படின்னு கப்பனா சொல்றான். ஷட் அப் நவ் அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு அவளை பத்தி பேசாத அப்படின்னு குருடவா ஸ்டாப் பண்றாங்க. தி எக்ஸிட் ஆர்கியூயிங். இட் கெட்ஸ் பிரைட்டர். இட்ஸ் மிட் டே. அப்பனா என்டர். சீஸ் த டெட் டாக். ஓகே, அவங்க போயிடுறாங்க. அடுத்து மிட் டே ஆயிடுச்சு. அப்பனா வர்றான். வீட்டுக்கு வெளியே பார்த்தா நெஜ அப்பனா வந்தாச்சு. நாய் வந்து செத்து கிடக்குது. ஓகே, முதல் நாள் நைட்ல தான் ஃபைட்ல என்ன பண்ணிடுச்சு, கோப்ரா வந்து நாயை கொண்டிருக்கு. அவருக்கு தெரியாது. அவன் மிட் டே வரான், வந்து பார்த்தா நாய் இறந்து கிடக்கு. அப்பனா, வாட்ஸ் ராங் வித் திஸ் டாக்? வை இஸ் இட் அஸ்லீப் வித் த ஹாட் சன்? என்னது இது, பகல் நேரத்துல தூங்கிட்டு இருக்கு. விசில் பண்ணி பாக்குறான். தென் கம்ஸ் நியரர் அண்ட் இன்ஸ்பெக்ட்ஸ். இட் இஸ் டெட், இட் இஸ் டெட், ஐ பெய்ட் 50 rupees ஃபார் இட். ஐயோ, என்னது இது, இறந்து போய் கிடக்கே, இதுக்கு 50 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தனே அப்படின்ட்டு வரான். ராணி கம்ஸ் டு த ஃப்ரண்ட் விண்டோ அண்ட் லுக்ஸ் அவுட். அவ ஓடி வந்து அந்த ஃப்ரண்ட் விண்டோல இருந்து வெளியே எட்டி பாக்குறா. அப்பன்னா, சம்திங் ஹஸ் பிட்டன் இட், perhaps that cobra from the ant hill. ஏதோ ஒண்ணு கடிச்சிருக்கு. கண்டிப்பா அங்க ஒரு கோப்ரா இங்க சுத்தி தெரியுது, அதுதான் கடிச்சிருக்கும் போல இருக்கு. To Rani, this was no ordinary hound. It cornered a cheetah once. It must have sensed the cobra. It must have given a fight. Didn't you hear anything at night? She shakes her head. He gets up. ஓகே, டு ராணி. அப்ப ராணி ஓடி அந்த வாசலுக்கு இவன் சத்தம் கேட்டு வந்தோன்னா அவன் கேட்கிறான் ராணியை பார்த்து, இது வந்து ஒரு சாதாரண நாயெல்லாம் கிடையாது, சாதாரண வேட்டை நாய் கிடையாது. இட் கார்னர்ட் அ சீட்டா ஒன்ஸ். ஒரு சிறுத்தை புலியவே ஒரு தடவை என்ன பண்ணிடுச்சு, ஓரம் கட்டி நிக்க வச்சிருச்சு. இட் மஸ்ட் ஹவ் சென்ஸ் த கோப்ரா. கோப்ராவை இது பார்த்துருக்கும், ஒரு டஃப் ஃபைட் கண்டிப்பா கொடுத்துருக்கும். எதுவும் சத்தம் உனக்கு கேட்டுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ராணி இல்ல அப்படின்னு மட்டும் தலையாட்டுறான். ஓகே, அவ கேட்டாதான், பட் ஷி சேஸ் நோ. அப்பன்னா, I'd better go and find an untouchable to bury the carcass. சரி, இப்போ இதை பரி பண்றதுக்கு அதுக்கான ஆளை நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். அந்த ஓடல அந்த டாகோட பாடி. அப்பனா எக்ஸிட்ஸ். ராணி ஸ்டார்ஸ் ஆஃப்டர் ஹிம் நான் பிளஸ்ட். அப்படியே விரிச்சு பார்த்துட்டே இருக்கா அவனையே. டச்சஸ் ஹர்செல்ஃப் ஆன் ஹர் சீக். அவளோட கன்னத்துல அவளே தொட்டு பார்த்துக்கிறா. பார்த்துட்டு, பட் லாஸ்ட் நைட் he had blood on his cheeks and shoulders. Now, அவன் கன்னத்துல நேத்து நைட்டு வந்து ரத்தம் இருந்ததுல, ஷோல்டர்ஸ்லயும் ரத்தம் இருந்ததுல, அதுக்கு ஆயின்மெண்ட் எல்லாம் போட போனனே அப்படின்னு சொல்லிட்டு கோஸ் டு த கிச்சன். ஆனா அதுக்கு மேல அவளுக்கு யோசிக்க கூட பிடிக்கல. அவன் தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே, நைட்ல நடக்கிறத பகல்ல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால என்ன பண்றா, பேசாம அமைதியா உள்ள போறா. போய் she starts cooking. அப்பன்னா comes. baths, sits down to eat. எப்பவும் போல அவன் வழக்கமா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். She serves him food. அவ போய் சாப்பாடு கொடுக்குறா. He gets up, locks the door and goes away. சாப்பிட்டுட்டு கதவு மூடிட்டு கிளம்பிட்டான். Okay, while all this is going on, the story narrates the following. ஓகே, ஸ்டோரி வந்து இதை வந்து கதையெல்லாம் சொல்லிட்டே இருக்கு. தி டெத் ஆஃப் த டாக் இன்ஃபியூரியேட்டட் அப்பன்னா. ஸ்டோரி அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு அடுத்து நடந்தது என்ன அப்படிங்கறத ஸ்டோரி சொல்ற மாதிரி வச்சிருக்காங்க. டாக் இறந்து போனது அப்பனாக்கு ரொம்ப கோவத்தை உண்டாக்கி இருக்கு. இட் இன்ஃபியூரியேட்டட்னா இட் ஆங்கர்ஸ் அப்பன்னா. ஹி நெக்ஸ்ட் brought a mongoose. அடுத்தது அவன் என்ன சந்தேகப்படுறான்,
கோப்ரா தான் அந்த நாயை கடிச்சிருச்சு அப்படின்னு அவனுக்கு பயங்கர டவுட். அதனால என்ன பண்றான், he brought a mongoose. மங்கூஸ்னா என்ன, கீரியை கொண்டு வர்றான். the mongoose lasted only one day. Okay, it lasted only one day. ஒரே நாள் தான் மங்கூஸ் வந்து இருந்தது. it has evidently given a tougher fight. its mouth was full of blood. there were bits of flesh under its claws. Bits of snake skin were found in its teeth. Rani fainted when she saw the dead mongoose. That night, he did not visit her. There was no sign of him the next 15 days. Rani spent her nights crying, wailing, pining for him. ஓகே, இப்போ ஸ்டோரி சொல்ற கதையை நம்ம கேட்கலாம். அடுத்த நாள் அவன் வந்து மங்கூஸ் எடுத்துட்டு வரான். மங்கூஸ்னா என்னன்னா கீரி அப்படின்னு சொன்னேன். மங்கூஸ் ஒரே நாள் தான் அதுவும் உயிரோட இருந்தது. அதுவும் அதை பார்க்குறப்பே தெரிஞ்சது அதுவும் டஃப் ஃபைட் கொடுத்ததுன்னு. அதோட மவுத் ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும், மங்கூஸ் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணும் ஒரு கோப்ராவோட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மவுத் ஃபுல்லாக என்ன இருந்ததுன்னா அதோட மவுத் ஃபுல்லாக பிளட் இருந்தது. அது மட்டும் இல்லை, அதோட மவுத்தில் வந்து ஃப்ளஷ் எல்லாம் வேற இருந்தது. கிளாஸ் இருந்தது. அது அப்படியே அதோட கிளாஸ்ல எல்லாம் ஃப்ளஷ் இருந்தது. வாயில அதோட கிளாஸ்னா அதோட அந்த நகங்கள்ல எல்லாம் வந்து சதையெல்லாம் இருந்தது. பிட்ஸ் ஆஃப் ஸ்னேக் ஸ்கின் were found in its teeth. ஸ்னேக் ஸ்கின் எல்லாம் அதோட மவுத்துல இருந்தது. ராணி வந்து அந்த டெட் மங்கூஸை பார்த்து பயந்தே போயிட்டா, ஃபெயிண்டே ஆயிட்டா, மயக்கம் போட்டே விழுந்துட்டா. ஆனா அன்னைக்கு நைட் வந்து நாகா வரல. அது மட்டும் இல்ல, அடுத்து 15 நாள் கிட்ட அவன் வரவே இல்லை. நைட்டு ராணி வந்து அழுதுட்டே படுக்கிறான். ஓகே, வெயிலிங் அண்ட் பைனிங் ஃபார் ஹிம். நைட்டு வருவானே, ஏன் வரமாட்டான், இப்போ பகல்ல மட்டும் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கவலைப்பட்டு படுத்துட்டு இருக்கான். when he started coming again, his body was covered with wounds which had only partly healed. ஓகே, அவன் திரும்ப வந்து வரான். எப்போ வரான், 15 days கழிச்சு அவன் வந்து மெதுவா வர ஆரம்பிக்கிறான். வர்றப்போ அவனோட உடம்புல நிறைய காயங்கள் இருந்தது. அந்த காயங்கள் எல்லாம் வந்து பாதிக்கு ஆறி பாதி ஆறாம இருக்குது. அவன் வரான். she applied her ointment to the wounds. அவன் வந்தப்போ அவ என்ன பண்றா, அவளுக்கு ஆனா ஆயின்மெண்ட் எல்லாம் அவ தடவி விடுறா. tended him, அவனை பயங்கரமா கவனிச்சுக்கிறான். but she never questioned him about them. it was enough that he had returned. ஆனா அவ எந்த கேள்வியும் கேட்க தயாரா இல்ல. ஏன்னா அவளுக்கு அவன் வர்றது மட்டும் போதும். ஓகே, so that was enough for her. என்ன ஏது, மதியம் ஏன் பொண்ணு இருக்கா இல்லையா, அதை பத்தி அவளுக்கு அக்கறையும் இல்லை, கவலை எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு அவ போயிட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் நைட்டு வர்ற அப்பனாட்ட பகல்ல வர அப்பனா பத்தி பேசக்கூடாது. அவன் ஆல்ரெடி சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் மனசுல பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. பட் ஷி டசன்ட் வாண்ட் டு ஆஸ்க் எனிதிங். ஏன்னா அதை கேட்டோம்னா இந்த அப்பனா வரமாட்டான். ஸோ ஷி இஸ் நாட் ரெடி டு ஆஸ்க் எனிதிங். எந்த கேள்வியையும் அவன் மனசுக்குள்ளே அவ விட்டுக்கவே இல்லை. இட் வாஸ் எனஃப் தட் ஹி ஹேட் ரிட்டர்ன். அவன் வந்துட்டான், நைட் வரான். தட் இஸ் எனஃப் ஃபார் ஹர். நீட்லெஸ் டு சே, when her husband came during the day, there was no scars on him. அவளுக்கு நல்லா தெரியுது, பகல்ல வர்றப்போ அவனோட உடம்புல எந்த தழும்பும் இல்ல. It gets dark on stage. Rani hurriedly lights the lamp in the house. As she does so, some of the flames get into the position. Rani to the flames. Wait now. Don't be impatient. It won't be long. It will open out. Reach out with its fragrance. Rushes into her bedroom. Waits tensely. Suddenly jumps up. breathes in deeply. அப்போ அந்த ஃப்ளேம்ஸ் கிட்ட வந்து ராணி சொல்றா, ரொம்ப நேரம் நீங்க இருக்க மாட்டீங்க, அவசரப்படாதீங்க, ஸோ வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்னு அவ ஒரு நாள் வந்து டென்ஸா ஒரு மாதிரி ரொம்ப படபடப்பா இருக்கிறா. ஓகே, ராணி, there it is, the smell of the blossoming night queen. அந்த நைட் அந்த ஏதோ ஒரு பூ, அந்த பூவோட ஸ்மெல் அதை அடிச்சாலே அவ சந்தோஷப்படுறா. ஏன்னா அந்த பூவோட ஸ்மெல் அடிச்சதுனாலே அந்த நைட் வந்து அவன் நாகா வந்துருவான். நைட் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் நினைப்பா. how it fills the house before he comes. இந்த வாசனை வந்தாலே அவர் வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. how it welcomes him. இந்த ஸ்மெல் தான் அவரை வெல்கம் பண்ணும். how God, how it takes me, sets each fiber in me on fire. அந்த ஸ்மெல் வந்து என்னோட உடம்புல ஒவ்வொரு நாடி நரம்பையும் அப்படியே சந்தோஷப்பட செய்யுது. Naga comes, they embrace, the flames surround them and sing. Naga and Rani dance. Okay, so
நாகா வந்துட்டான். அவ சொன்ன மாதிரி நாகா வந்தாச்சு. அவங்க தழுவிக்கிறாங்க. நாகா அண்ட் ராணி டான்ஸ், ரெண்டு பேரும் ஒரு டூயட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சாங் ஆஃப் த ஃப்ளேம்ஸ் எல்லாம் சாங்ஸ் பாடுற மாதிரி, சினிமால எல்லாம் எப்படி அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாடுற மாதிரி இங்க ஃப்ளேம்ஸோட சாங். ஸோ தே ஆர் டான்சிங். It is night. Rani and Naga are in bed together. Naga plays with her loose hair. She suddenly laughs. What is it? ஓகே, நாகாக்கு அவளோட ஹேர் மேல எப்பவுமே ஒரு தனியான பிரியம் உண்டு. அதை டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ அவ சிரிக்கிறா. வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். தேங்க் காட். வை? ஆல் தீஸ் டேஸ் I was never sure I did just dream up these nightly visits of yours. You don't know how I have suffered. When I saw your scowling face in the mornings, I would be certain everything was a fantasy and almost want to cry. But my real anxiety began as the evening approached. I would merely lie here, my eyes shut tight. What is there to see after all? The same walls, the same roof. As the afternoon passed, my whole being got focused in my ears. ஓகே, இங்க பாருங்க, நான் அவன் அந்த ஹேர் அப்படியே வருடி கொடுத்துட்டு இருக்கிறப்போ அவ சிரிச்சோன்னா அவன் என்னன்னு கேக்குறான். அப்ப அவ சொல்றான், இங்க பாருங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா இத்தனை நாளும். நான் எனக்கே என் மேலேயே ஒரு சந்தேகம். நான் நானே கனவு கண்டுட்டு இருக்கேன், ஒரு கனவு உலகத்துல வாழ்றேன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா பகல்ல வர்றப்போ நீங்க அப்படியே ஸ்கவுல் பண்ணிட்டு வருவீங்க. யூ வுட் பி ஜஸ்ட் ஸ்கவுலிங் அட் மீ, அப்படி கோபமா இருப்பீங்க. ஆனா ஈவினிங் வந்தா ரொம்ப ஹாப்பியா யூ வுட் பி வித் மீ. நைட் வர வர நான் என்ன பண்ணுவேன், கண்ணை இருக்க மூடிக்குவேன். இதே சேம் ரூஃப் தான், சேம் வால்ஸ் தான், எல்லாமே ஒண்ணுதான். ஆனா the bells of cattle home returning home means it is late. ஒவ்வொரு நிமிஷத்தையும் மதியம் நீங்க போனதுக்கு அப்புறம் நான் எண்ணிட்டே இருப்பேன், எப்ப நைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். The cacophony of birds in a faraway tree, it is sunset. ஈவினிங் அந்த சன்செட் அப்போ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் போய் தன்னோட கூட்டுல அடையிற அந்த சத்தம் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த நைட் ஆரம்பிக்க நீங்க திரும்ப வந்துடுவீங்கன்ட்டு. The chorus of crickets spreading from one grove to another, அந்த விட்டில் பூச்சிகளோட சத்தம். Now he will come. Suppose he doesn't tonight. ஆனா பயமா இருக்கும், ஒருவேளை வராம போயிடுவீங்களோ, ஏன்னா நீங்க வராமலும் இருந்திருக்கீங்க, சோ வராம போயிடுவீங்களோ அப்படின்னு. Suppose the night queen bush does not blossom. ஒரு சில சமயம் அந்த நைட் குயின் அந்த மலர் இரவு நேரத்துல பூக்குற நிறைய பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல்லுக்கெல்லாம் பாம்பு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒருவேளை மலரலையோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். சப்போஸ் இட்ஸ் ஆல் அ ட்ரீம், எவ்ரி நைட் த சேம் anxiety, the same cold feeling deep within me. Thank God, that's all past now. Why? He asked. ஓகே, நான் அப்படிதான் நினைச்சேன். நைட் நீங்க வந்துருவீங்களோ, வரமாட்டீங்களோ, இன்னைக்கு இந்த பூக்களைன்னா என்ன பண்றது, நீங்க வரலைன்னா என்ன பண்றது. ஆனா கடவுளே, நான் ட்ரீம் பண்ணவே இல்லை, இப்ப உறுதி ஆயிடுச்சு, நீங்க டெய்லி நைட்டு வர்றீங்கிறது உறுதி ஆயிடுச்சு அப்படிங்கிற. Why? I have definite evidence to prove I was not fantasizing. ஓகே, அவ சொல்றா, நான் இப்போ எனக்கு உறுதியா தெரியும், நான் ட்ரீம் பண்ணல, நான் கனவு காணல, நீங்க நைட்டும் வர்றீங்கிறத நான் அடிச்சு ப்ரூஃபோட சொல்வேன் அப்படின்னு. What evidence? asked Naga. I am pregnant, says Rani. அவளோட எவிடன்ஸ் என்னன்னா, that she has conceived. She is going to become a mother to his baby அப்படின்னு சொல்றா. He stares at her dumbfounded. அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான் நாகா. Why are you looking at me like this? There is a baby in my womb, she says. வயித்துல பேபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, there's a baby in my womb. He stares blankly. அவன் எப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அதுக்கு? அப்படியே அவன் வெறிச்சு பாக்குறான். We are going to have a baby. அவன்கிட்ட ரியாக்ஷனே இல்ல. It doesn't make you happy? உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். Anguished. What am I going to do with you? Laugh or cry? Bang my head against the wall? I can never guess how you'll react. I thought you would dance with joy on hearing the news, that you will whirl me round and fondle me, feel my stomach gently and kiss me. All that. அவ அப்படி முறைக்கிறத வெறிச்சு பாக்குறத பார்த்து பயம் வந்துருது. நான் இப்ப என்ன பண்ணணும், சிரிக்கணுமா, அழுகணுமா, என்ன பண்ண சொல்றீங்க என்னைய? என் தலையை போய் முட்டிக்கட்டுமா இந்த செத்துல? She's asking, shall I bang my head against the wall? I can never guess how you will react. நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நைட் நல்லா தானே இருப்பீங்க, இன்னைக்கே நைட்டும் என்ன இப்படி முறைச்சு பாக்குறீங்க. I thought you would dance with joy and hearing the news. இந்த செய்தியை கேட்டோன்னு சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். You will whirl me around and
fondle me. என்னை தூக்கிட்டு சுத்துவீங்க, என்ன கிஸ் பண்ணுவீங்க. I was just dreaming so many things. Okay, actually I was afraid you might not do anything of that sort. That's why I hid the news from you all these months. ஆனா இன்னொரு விஷயமும் நான் பயந்தேன், நீங்க இப்படி பண்ண மாட்டீங்களோன்னு பயந்துதான் இத்தனை மாசமா நான் ஒளிச்சு வேற வச்சிருந்தேன் இந்த நியூஸ. நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். I can't make any sense of you even when it is just the two of us. Now a third life join us. நம்ம 2 பேரும் இருந்த வரைக்கும் தான் நீங்க ஒரு மாதிரி இருந்தீங்க. இப்ப நம்ம 3 பேர் ஆயிட்டோம். I didn't know if that would be too much for you. So I was silent. அது எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கொஞ்சம் அமைதியாவே இருந்தேன். Her eyes fill up. கண்ணு நிறைய தண்ணி அவளுக்கு அழுக முட்டிட்டு நிக்குது. What I feared has come true. நான் பயந்தபடியே ஆயிடுச்சு. What kept me silent has happened. நான் இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லாம அமைதியா இருந்தேன். You are not happy about the baby. நான் குழந்தை பிறக்க போதுன்னு சொல்றேன், நீங்க கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்ல. You are not proud that I'm going to be mother. Sometimes you are so cold blooded. You cannot be human. நீங்க மனுஷனே இல்லையா, நீங்க ஏன் மிருகமா, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. Okay. forcibly puts his hand on her belly. ரொம்ப அவனோட கையை எடுத்து அவளோட பெல்லியில வச்சு காமிக்கிறா. Just feel our baby is crouching in there in the darkness, listening to the sounds from the world outside as I do all day. பாருங்க, feel our baby. அது வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கு. It is just hearing the sound from the outer world. கேளுங்க அப்படின்னு நாகா டல்லி. I am glad you hid the news from me all this time. நாகா அப்பதான் வயத்திருக்கிறான். என்ன திரும்ப சொல்லலாம், ரொம்ப சந்தோஷம், இத்தனை நாள் என்கிட்ட சொல்லாம இருந்தே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. Even now try to keep from speaking about it as long as possible. Keep it as a secret அப்படின்னா. இன்னமும் என்கிட்ட இருந்து மறைச்சே வச்சிருந்த நியூஸ என்கிட்ட ஒரு சீக்ரெட்டாவே இதை மெயின்டைன் பண்ண சொல்றோம். நம்மளுக்கு புரியுது. ஏன்னா பகல்ல அவ போய் அப்பண்ணாட்ட சொன்னா என்ன நடக்கும் இந்த விஷயத்த. ஏன்னா அப்பண்ணா நெவர் கம்ஸ் அட் நைட். அவனுக்கு தெரியும் அவன் கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஃபாதர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறது தான் இப்ப நாகா கவலையே அதுதான். வாட் வில் ஹேப்பன் ஆஃப் ராணி, இந்த விஷயம் தெரிஞ்சு அப்பண்ணா எப்படி ரியாக்ட் பண்ணுவான், ஊர் எப்படி ரியாக்ட் பண்ணும். ஏன்னா அந்த சாம், அந்த பவர் ஆஃப் த மேஜிக்கல் ரூட்ல நாங்க அதெல்லாம் யோசிக்கல. இப்ப அந்த ரியாலிட்டி ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஆல்சோ அஃப்ரைட். நாகாக்கும் பயம் வந்துச்சு. தயவு செஞ்சு என்கிட்டயே இந்த விஷயத்த மறைச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ராணி ஃப்ரம் ஹூம், யார்கிட்ட மறைக்கணும், ஃப்ரம் மீ, என்கிட்டயே மறைச்சிரு அப்படிங்கிற. What are you talking about? I have already told you. How can it be a secret again? என்ன வளர்றீங்க, நான் தான் உங்கள்கிட்ட சீக்ரெட்டா சொல்லிட்டேனே, இன்னும் எப்படி அது சீக்ரெட்டா இருக்க முடியும்? அண்ட் ஹவு லாங் கேன் இட் ரிமைன் அ சீக்ரெட் ஃப்ரம் ஃபார் அனதர் 15 days 3 weeks? இது எப்படி சீக்ரெட்டாகவும் வச்சுக்க முடியும்? திஸ் இஸ் நாட் அ திங் டு பி மெயின்டைன் அஸ் அ சீக்ரெட். இதை சீக்ரெட்டா வச்சுக்கவே முடியாது. மேக்ஸிமம் எத்தனை, நானே உங்ககிட்ட லேட்டா தான் சொல்லியிருக்கேன், 4 months கழிச்சு தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 15 days வச்சிருக்க முடியுமா, இல்ல 3 weeks வச்சிருக்க முடியுமா? Naga sadly. I realize it cannot remain a secret for long. That is why I said as long as possible. எனக்கும் தெரியும் ரொம்ப நாள் உன்னால சீக்ரெட்டா வச்சிருக்க முடியாதுன்னு. பட் உன்னால எத்தனை நாள் வச்சிருக்க முடியுதோ அத்தனை நாள் சீக்ரெட்டா வச்சுக்கோ அப்படின்னு. ப்ளீஸ் டூ அஸ் ஐ டெல் யூ. நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகா சொல்றது. ராணி blankly, yes I shall. Don't ask questions. Do as I tell you. Don't ask questions. Do as I tell you. No, I won't ask questions. I shall do what you tell me. நீங்க வந்து எப்போ உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றீங்க. டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், டூ அஸ் ஐ டெல் யூ. என்ன கேள்வி கேட்காத, நான் சொல்றபடி செய்ய, அதுதான் சொல்றீங்க. ஓகே, நீங்க வந்து பகலெல்லாம் என்ன திட்டுவீங்க, நைட்டு வந்து எம்ப்ரேஸ் பண்ணி வைக்குவீங்க, தழுவிக்குவீங்க. த ஃபேஸ் இன் த மார்னிங் அன்ரிலேட்டட் டு த டச் அட் நைட். காலையில பாக்குற முகத்துக்கும் நைட் வர்ற இந்த சந்தோஷமா பிரியமா என்னை தொடுற ஆளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் டே ஆர் நைட் ஒன் மோட்டோ டஸ் நாட் சேஞ்ச். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க வந்து ஒரு மாற்றமும் கிடையாது உங்ககிட்ட. என்ன விஷயம் அப்படின்னா, டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், டூ அஸ் ஐ டெல் யூ. இதை மட்டும் கரெக்டா சொல்லிடுறீங்க. எதை கேள்வி கேட்காத, நான் சொல்றதை செய். இதுலதான் நான் வந்து ஒரே மாதிரி பகல்லையும் அப்படியே சொல்றீங்க, நைட்டும் அப்படியே சொல்றீங்க. இல்லைன்னா பகல்ல வர ஆளுக்கும் நைட்ல வர ஆளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஹீ சைலண்ட். அவன் அப்படி அமைதியா இருக்கான்.
I was a stupid, ignorant girl when you brought me here. But now I am a woman, a wife, and I am going to be a mother. என்ன நீங்க இங்க கூப்பிட்டு வந்தப்போ ஒரு ignorant girl மாதிரி இருந்தேன். ஒண்ணுமே எனக்கு உலகமே தெரியாது, விவரமே தெரியாது. இப்ப பாருங்க, நான் ஒரு ஒய்ஃபா இருக்கேன், ஒரு உமனா இருக்கேன், உங்களுக்கு சமைக்கிறேன், எல்லா வேலையும் செய்யறேன், ஒரு மதர் ஆக போறேன். ஐம் நாட் அ பேரட் இல்ல, அப்படியே கிளி பிள்ளை மாதிரி சொன்னதே சொல்றதுக்கு. நாட் அ கேட் ஆர் அ ஸ்பேரோ, அந்த மாதிரியும் கிடையாது. ஒய் டோன்ட் யூ டேக் இன் ஆன் ட்ரஸ்ட் that I have a mind and explain this charade to me? எதுக்கு என்கிட்ட எதையாவது சொல்லலாம்ல, ஏன் ஒரு சில விஷயங்களை என்கிட்ட இப்படி பண்றீங்கன்னு சொல்லலாம்ல. would you play these games? என்கிட்ட ஏன் இப்படி விளையாடுறீங்க? would you change like a chameleon from day to night? கெமிலியான் மாதிரி, கெமிலியான்னா என்ன, அந்த கலர் மாறிட்டு இருக்கலாம், ஓனான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, that changes its color and according to the place where it lives in, அதுதான் கெமிலியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி பச்சோந்தி, கரெக்டான வேர்டு வந்து பச்சோந்தி, பச்சோந்தியை தான் கெமிலியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கெமிலியான் மாதிரி நீங்க மாறிக்கிட்டே இருக்கீங்க. ஈவன் இஃப் அண்டர்ஸ்டுட் a little, a tiny bit, I could bear it. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் கூட உங்களை பத்தி எனக்கு புரியவே மாட்டேங்குது. பட் நவ் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் மை ஹெட் இஸ் கோயிங் டு பஸ். ஆனா சில சமயம் இப்ப எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறீங்க. நாகா opens his mouth to say something. அவன் ஏதோ சொல்ல வர்றான் நாகா. ஐ நோ, டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், டூ அஸ் ஐ சே. அதை தானே சொல்ல போறீங்க அப்படின்னு நாகா சிரிக்கிறான். தட் இஸ் நாட் வாட் ஐ வாஸ் கோயிங் டு சே. அதை நான் சொல்ல வரல அப்படின்னு. யூ டோன்ட் வாண்ட் த சைல்ட், டு யூ? இஃப் ஐ ஹேட் ரிமைண்ட் பேரன், ஐ குட் ஹவ் ஸ்பெண்ட் மை ஹோல் லைஃப் ஹாப்பிலி ஸ்டேயிங் டு ஒர்க் அவுட் வெதர் ஆல் ஆஃப் திஸ் வாஸ் ரியல் ஆர் ட்ரீம். ஓகே, இப்ப என்ன உங்களுக்கு வேணா இந்த குழந்தைய இல்லாம பண்ணிக்கட்டுமா அப்படின்னா? ஒருவேளை நான் பேரனா இருந்திருந்தேன்னா, பேரன்னா குழந்தை இல்லாம இருக்கிறது இருந்திருந்தேன்னா நான் எப்படி இருந்திருக்கலாம்? ஐ குட் ஹவ் ஸ்பெண்ட் த ஹோல் லைஃப் ஹாப்பியா சந்தோஷமா இருந்திருப்பேன். எப்படி பகல்ல ஒரு மாதிரி, நைட்ல வந்து ஏதோ ட்ரீம்ல வாழ்ற மாதிரி ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். பட் நோ ட்ரீம் நவ். இப்ப இன்னுமேட்டு நான் கனவு காண முடியாது. ட்ரீம்ஸ் ரிமைன் இன் ஹெட்ஸ். திஸ் ஒன் ஹாஸ் சென்ட் ரூட்ஸ் டீப் டவுன் இன்டு மை வூம்ப். அந்த கனவெல்லாம் மனசுக்குள்ளதான் இருக்கு. இப்போ நம்மளோட கனவோட ரியாலிட்டி என்னோட பெல்லிக்குள்ள வந்துருச்சு, என் ஊமுக்குள்ள வந்துச்சு, என் கருவுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இட் ஹாஸ் turned into a baby. What shall I do? Shall I have an abortion? She asked. நாகா ஸ்டார்ஸ் பிளாங்க்லி. அவன் அப்பவும் வெறிச்சு பார்க்கறான். ஐ மே ஃபைண்ட் a sharp instrument in the kitchen, a ladle, a knife, or I can ask Kurudava's help. யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு அப்பார்ட் பண்ணிக்கவா? ஏன்னா இந்த எல்லாம் சின்ன ஊர்கள்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்குவாங்க. நோ, இட்ஸ் டூ லேட். ஆனா முடியாதே. இட் இஸ் டூ லேட் நவ். இட் இஸ் 5 months old. குழந்தைக்கு 5 months ஆயிடுச்சு. டூ பிக் டு கீப் அ சீக்ரெட். இது சீக்ரெட்டாவும் வச்சுக்க முடியாது. forgive me. I know it's my fault, but the secret will be out whatever I do. ஓகே, என்னை மன்னிச்சிருங்க. இந்த சீக்ரெட் ரொம்ப நாள் என்னால மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் மார்னிங், ஐ மஸ்ட் கோ அப்படின்னு நாகா சொல்றான். வாட்? ஐ ஹாவ் டு கோ. கோ, ஷி சேஸ். ஓகே, நான் போறேன். சரி போ அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, ஸோ தேர் இன்ஸ் இந்த எபிசோட இந்த இடத்துல முடிச்சிடுறோம். ஏன்னா ஒரு முக்கியமான ட்விஸ்ட்ல வந்து நம்மளுக்கு ஸ்டோரி திரும்பவும் நிக்குது. ஸோ ராணி இஸ் பிரெக்னென்ட் நவ். கோப்ரா இஸ் த ஃபாதர், ஆர் நாகா இஸ் த ஃபாதர் ஆஃப் ராணிஸ் பேபி. அப்பனா டசன்ட் நோ தட். அப்பனா டசன்ட் கம் இன் த நைட். அப்பனா வந்து ராணியை தொட்டு கூட பார்த்ததில்ல. பட் ஷி இஸ் பிரெக்னென்ட் நவ். ஹவ் இஸ் த ஸ்டோரி கோயிங் டு டேக், எப்படி மூவ் ஆக போகுது, ஹவ் இஸ் இட் கோயிங் டு மூவ் ஃபர்தர் அப்படிங்கிறது வந்து let us wait and see. So I hope you like my explanations. Like, comment, share and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.